அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது திருமணத்தடை நீங்கும் திருமணஞ்சேரி. செல்வோமா? திருமணஞ்சேரி என்னும் திருத்தலம் திருமணத் தடைகளை நீக்க வல்லது. திருமணத் தடையால் கலங்கி தவிர்க்கும் ஆண்களும் பெண்களும் இங்கே மாப்பிள்ளை கோலத்தில் மாப்பிள்ளை சுவாமியாக காட்சி தரும் உற்சவரை கண்ணார தரிசித்தல் சிறப்பு. திருமணஞ்சேரி என்னும் ஊர் மயிலாடுதுறை அருகே உள்ள குத்தாலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நிறைய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருத்தலத்தின் வரலாறு. இந்த திருத்தலத்தின் பார்வதி அம்மன் கைலாயத்தில் சிவபெருமானை வேண்டி மறுபடி சிவனை மணமுடிக்க வேண்டும் என்று வேண்டினாள். சிவனும் அவ்வாறே வாக்களித்தார். உமாதேவியோ மகிழ்ச்சியுற்று இருந்தார். அப்போது பார்வதி தேவி சிறிது பிழை செய்தார். அதனை கண்டு கோபம் கொண்ட சிவன் பார்வதி தேவிக்கு பசுவாக மாறும்படி சாபமளித்தார். துன்பத்தில் இருந்த பார்வதி தேவி சாப விமோசனம் பெறுவதற்கும் தன்னை மணந்து கொள்ளவும் சிவனை வணங்கினாள். ஆனால் சிவனோ நேரம் வரும்போது கூறுவதாக கூறினார். பசு உருவம் பார்வதி தேவி மட்டும் கொள்ளவில்லை, அவருடன் சேர்ந்து லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவி ஆகியோரும் பசுவடிவம் பெற்றிருந்தனர். மாடு மேய்க்கும் தொழிலை விஷ்ணு பகவான் கொண்டிருந்தார். அப்போது அம்பிகை தனது பாலை சிவபெருமானுக்கு பொழிந்து சிவனை குளிரச் செய்து சாப விமோசனம் நீங்கி தனது உண்மையான வடிவத்தை பெற்று திருமணம் பூண்டார். அப்போது பாரத மகரிஷி என்னும் முனிவர் சிவனை வேண்டி யாகம் நடத்தினார். அவர் நடத்திய யாகத்தின் முன் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் திருமணம் நடந்தது. ஆதலால் இங்கு திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. கோவிலின் சிறப்பு. இந்த கோவிலில் திருமணம் ஆகாதவர்கள் வந்து அர்ச்சனை செய்தால் விவாகம் இனிதே நிறைவேறும் என்பது அக்காலத்திலிருந்து நடைபெற்று வரும் நம்பிக்கை. மேலும் இந்த கோவிலில் மிகச் சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுவது தோஷ நிவர்த்திகளாகும். ஜாதகத்தில் ஏதேனும் ராகுதோஷம் இருந்தால் அவர்கள் இங்குள்ள ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய ராகுதோஷம் நீங்கும். மேலும் புத்திரபாகியம் இல்லாதவர்கள் கூட இந்த ஸ்தலத்தில் வந்து திருக்குளத்தில் நீராடி ராகு பகவானை மனதார வழிபட விரைவில் புத்திரபாகியம் கிட்டும். இக்கோவிலில் உள்ள ராகு பகவானுக்கு பால் என்றால் மிகவும் பிடித்த ஒன்றாகும். ஆகவே ராகு பகவானுக்கு பால் பொங்கல் பிரசாதமாக செய்து அதனை உண்டு வர புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. திருமணம் ஆக செய்ய வேண்டியவை. திருமணம் ஆக கோவிலில் உள்ள சப்தகிரி தீர்த்தத்தில் முதலில் குளித்துவிட்டு பிறகு மூலவரான கல்யாண சுந்தரருக்கு மாலை சாற்ற வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்து அங்குள்ள தீபம் வைக்கும் மேடையில் 5 தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு அங்குள்ள திருமண மேடையில் வழங்கப்படும் எலுமிச்சை பழத்தை உப்பு சர்க்கரை சேர்க்காமல் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். பிரசாதமாக வழங்கப்படும் மாலையை பத்திரப்படுத்தி வீட்டிற்கு சென்றதும் அதனை ஒரு முறை போட்டு இறைவனை மனதார வணங்க வேண்டும். பிறகு கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதமான விபூதி மற்றும் குங்குமத்தை தினமும் பயன்படுத்த வேண்டும். மேலும் இந்த பத்திரப்படுத்தப்பட்ட மாலையானது திருமணமான உடனே இருவரும் வந்து கோவிலில் இட்டு அர்ச்சனை செய்து வேண்டுதலை முடிக்க வேண்டும். கோவிலின் தோற்றம். இந்த கோவிலானது 5 கோபுரங்களை கொண்டது. இந்த கோவிலில் கணபதி, முருகன், லக்ஷ்மி தேவி, துர்க்கையம்மன், நந்தி எம்பெருமான் ஆகியோர் காட்சி தருகின்றார். இந்த கோவிலில் தான் மன்மதன் கண் திறக்கும் நிகழ்ச்சி உள்ளது. உற்சவர் மூர்த்தி பிரகாரத்தில் உள்ளார். மேலும் சிவபெருமானின் கழுத்திற்கு மாலையாக வந்து திருமணத்தை நடத்தி வைத்த 7 சமுத்திரங்களும் ஒரே தீர்த்த குளத்தில் உள்ளன. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.